ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஆர்டிபிஎம்எஸ் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு MySQL பர்ஃபார்மன்ஸ் டியூனிங். ஓகேவா, இதில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி 3rd யூனிட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3rd யூனிட்டோட ஹெட்டிங் MySQL பர்ஃபார்மன்ஸ் டியூனிங். ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸு. ஸோ இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நார்மலாக ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ஷார்ட்டாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கோ நமக்கு ஈஸியாக இருக்கிறது தான் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆப்ரேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பீடாக இருக்கும். நம்ம ஒரு டேட்டா வந்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் ஈஸியாக என்னுடைய டேட்டாவை நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிடுவேன். நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் நோட்டோ இல்லை லேப் அப்சர்வேஷன்லாம் போட்டிருப்பீங்க, பேஜ் நம்பர் இருக்கும் அப்படி தானே. ஸோ முன்னாடி வந்துட்டு லேப் எக்ஸசைஸ் பற்றின ஒரு இண்டெக்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பீங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1 டேட்டு, அதோடைய ஹெட்டிங் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டிங்க்கு நேராக பேஜ் நம்பர் இருக்கும். எந்த லேப் உனக்கு தேவையோ அதுக்குரிய பேஜ் நம்பர் யூஸ் பண்ணி நீ வந்துட்டு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீ அந்த பேஜஸை எடுத்துக்கலாம் அப்படி தானே. ஸோ இதுக்கு தான் இண்டெக்ஸ் யூஸ் ஆகுது. இதுதான் இண்டெக்ஸு. நான் ஜென்ரலாக என்ன மீனிங் அப்படிங்கிறது இதுதான் இண்டெக்ஸ். ஓகேவா, அதோடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். டேட்டாபேஸ் இண்டெக்ஸ் இஸ் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் இன் a டேபிள். ஓகேவா, இட்ஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் டேட்டா மோர் குயிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி வித்தவுட் ரீடிங் த ஹோல் டேபிள். எல்லா டேபிளையுமே ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், குயிக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், என்னுடைய டேட்டாவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இண்டெக்ஸ். இதில் எத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் query எக்ஸிக்யூஷன், ரெடியூஸ்டு டிஸ்க் ஐஓ, டேட்டா இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் query எக்ஸிக்யூஷன் அப்படின்னா அந்த டேட்டா வந்துட்டு ஃபாஸ்டராகவும் இருக்கும். எப்போ அப்படின்னா நீ இண்டெக்ஸ் ஃபீல்டு யூஸ் பண்ணி நீ சர்ச் பண்ணுற அப்படின்னா ஈஸியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்டு டிஸ்க் ஐஓ அப்படின்னா இண்டெக்ஸ் வந்துட்டு டேரெக்டாக பாயிண்ட் பண்ணும், அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணி உனக்கு ஐஓ ஆப்ரேஷன் உன்னோட டிஸ்கில் ஐஓ ஆப்ரேஷன் சர்ச் பண்ணி நடக்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா இண்டிபெண்டன்ஸ். டேட்டா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா எந்த ஒரு டேபிளையுமே நீ உன்னால் க்ரியேட் பண்ணவோ ட்ராப் பண்ணவோ முடியும். பட் எனி டைம் எந்த நேரத்தினாலும் க்ரியேட் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம் விதவுட் அஃபெக்டிங் த டேட்டா ஆஃப் த டேபிள். டேபிளுடைய டேட்டாவை அஃபெக்ட் பண்ணாமல் க்ரியேட் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் க்ரியேட்டிங் இண்டெக்ஸ். ஸோ create index command is used to create indexes in tables. உன்னோட டேபிளில் நீ create index அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி உன்னோடைய டேபிளில் இண்டெக்ஸ் நீ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ indexes can be created while creating tables using create table and also using alter table command. எப்போ நீ டேபிள் க்ரியேட் பண்ணுறியோ, create table யூஸ் பண்ணி உன்னோடைய இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறியோ அதன் மூலமாக நீ க்ரியேட் பண்ணாலுமே அட் டைமில் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட்ரும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா, அதுக்கு நான் சின்டெக்ஸ் கொடுத்துருக்குறேன். க்ரியேட் யூனிக், அதாவது அது வந்துட்டு க்ரியேட் இண்டெக்ஸ் நீ க்ரியேட் பண்ணுற அப்படின்னா அது என்ன டைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன டைப்பில் இருக்கணுங்கிறது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதான் கொடுத்துருக்கேன். யூனிக், ஃபுல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ். ஸோ க்ரியேட் இண்டெக்ஸு, அடுத்து இண்டெக்ஸ் நேம். நீ உன்னோடய இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுற அப்படின்னா இண்டெக்ஸுக்கு ஒரு நேம் வச்சுருக்கணும். ஸோ இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம், எந்த டேபிளில் நீ இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிற அப்படிங்கிறது. ஸோ இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம், அதோடைய காலம் லிஸ்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதோடைய கீவேர்ட்ஸ் எல்லாமே க்ரியேட்டு இண்டெக்ஸ் ஆன், அது எல்லாம் கீவேர்ட்ஸு. அப்புறம் யூனிக், ஃபுல் டெக்ஸ்ட், அது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். உன்னுடைய இண்டெக்ஸோடைய டைப்ஸ், அது என்ன டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நேம், நேம் ஆஃப் த இண்டெக்ஸு. டேபிள் நேம்னா நேம் ஆஃப் த டேபிள். காலம் லிஸ்ட்னால் என்ன இண்டெக்ஸ் நீ க்ரியேட் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி காலம் நேம் வச்சுருக்கணும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா க்ரியேட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு இண்டெக்ஸுக்கு என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன். எங்கே நான் க்ரியேட் பண்ண போகிறேன், எம்ப்ளாயிங்கிற டேபிளில். ஸோ எம்ப்ளாயிங்கிற டேபிளில் என்ன காலமில், டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற காலமில் எம்ப்ளாயிங்கிற டேபிளில் நான் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோடய இண்டெக்ஸ் நேம் என்னது, டிபார்ட்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
கிரியேட்டிங் இண்டெக்ஸ் வித் கிரியேட் டேபிள் கமாண்ட். இதில் கிரியேட் டேபிள் நேம். ஓகேவா, இண்டெக்ஸை யூஸ் பண்ணி, அதாவது கிரியேட் டேபிள் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும். ஸோ கிரியேட் டேபிள் நேம் என்னவோ அதை கொடுக்கணும். அடுத்துக்கு நார்மலாக காலம் நேம், என்னென்ன காலம் வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் நேம், என்ன இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்குரிய காலமும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இதுதான் க்ரியேட் டேபிள் யூஸ் பண்ணி நீ எப்படி இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு MySQL கொடுத்துட்டு க்ரியேட் டேபிள், நான் எம்ப்ளாயிங்கிற டேபிள் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னென்ன காலம் வைக்கிறேன் அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர். ஓகேவா, ஸோ அதோடைய டேட்டா டைப் என்னது, இன்டீஜர். ஸோ எம்ப்ளாயி நம்பருங்கிறது இன்டீஜராக இருக்கணும். நேமுங்கிறது என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும் அப்படின்னா வேர்க்கருங்கிற டேட்டா டைப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்னா இன்டீஜரில் தான் இருக்கணும். ஸோ இன்டீஜர். நெக்ஸ்ட்டு சேலரிங்கிற காலம், சேலரியும் இன்டீஜரில் தான் இருக்கும். ஸோ அதோடைய டேட்டா டைப்பும் இன்டீஜர். நெக்ஸ்ட்டு நான் இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிளில் ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், அப்படி தானே. ஸோ இண்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட் இண்டெக்ஸு எந்த காலம் சொல்லியிருந்தோம், டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் நீ க்ரியேட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிங் இண்டெக்ஸ் வித் ஆல்டர் டேபிள் கமாண்டு. நான் இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்டர் டேபிள் கமாண்டை யூஸ் பண்ணி நான் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்டர் டேபிள் நேம், எந்த டேபிளில் நீங்கள் ஆல்டர் பண்ண போகிறீங்க, ஸோ அதோடைய டேபிள் நேம். அடுத்து எதை ஆட் பண்ண போகிறோம், ஸோ இண்டெக்ஸு, எந்த காலம்க்கு நீ இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போறியோ அந்த இண்டெக்ஸை நீ ஆட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் நேம், அதோடைய காலம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயிங்கிறது டேபிள் நேமு. அதில் எந்த இது ஆட் பண்ண போறியோ, எந்த இண்டெக்ஸு நீ ஆட் பண்ண போறியோ அந்த காலமை நீ கொடுக்கணும். ஸோ ஆட் இண்டெக்ஸு டிபார்ட்மெண்ட் இண்டெக்ஸுங்கிற டேபிளில் டிபார்ட்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற காலமான இண்டெக்ஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய டேபிளை ஆல்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயிங் இண்டெக்ஸ் இன்ஃபர்மேஷன். எப்படி நீ டேபிள் க்ரியேட் பண்ண உடனே ஸோ டேபிள் நேம் கொடுத்த உடனே உங்களுக்கு உன்னுடைய டேட்டா பேஸை பற்றின, உன்னுடைய டேபிள் க்ரியேட் பண்ண பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுதோ அதே மாதிரி உங்களுடைய இண்டெக்ஸையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னா ஷோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஃப்ரம் டேபிள் நேம், எந்த டேபிள் நேமில் இருந்துட்டு நான் இண்டெக்ஸை நான் ஷோ பண்ணி பார்க்கணும், டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுதான் சின்டெக்ஸ். அந்த சின்டெக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷோ இண்டெக்ஸு ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்தோங்க அப்படின்னா என்னென்ன அந்த எம்ப்ளாயிங்கிற டேபிளில் இருந்துட்டு என்னென்ன இண்டெக்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த காலம்க்கு நான் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னா டோட்டலாக 6 டைப்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு சிம்பிள் இண்டெக்ஸு, காம்போசிட் இண்டெக்ஸ், நான் யூனிக் இண்டெக்ஸ், ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ், ஸ்பேஷியல் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இண்டெக்ஸ் அப்படின்னா when the index is created on single field of the table. நான் எப்போ ஒரு டேபிளில் சிங்கிள் ஃபீல்டு நான் யூஸ் பண்ண போகிறேனோ அப்போது எனக்கு சிம்பிள் இண்டெக்ஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ க்ரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம் காலம் நேம். ஓகேவா, இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், அதோடைய நேம் எந்த டேபிளில் கொடுக்க போகிறீங்களோ அதோடைய அந்த டேபிளோடைய நேம். ஸோ அந்த ஆல்ரெடி நான் கொடுத்தது தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னா சிங்கிள் ஃபீல்டு நான் கொடுத்துருக்குறேன், சிங்கிள் ஒரு ரோ மட்டும் ஒரு காலம்க்கு மட்டும்தான் நான் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது யூனிக் இண்டெக்ஸ். ஓகேவா, சிம்பிள் இண்டெக்ஸு. இல்லை நான் மல்டிபிள் காலம்க்கு நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து காம்போசிட் இண்டெக்ஸ். ஓகேவா, அதோடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். தென் சின்டெக்ஸ் க்ரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம், அடுத்து காலம் நேம், என்னென்ன காலம்லாம் அதை நீ உள்ளே கொடுத்துக்கலாம். ஓகேவா, க்ரியேட் இண்டெக்ஸ் எம்ப்ளாயி இண்டெக்ஸுங்கிற டேபிள் நேமில் இண்டெக்ஸில் ஆன் டேபிள் நேம் என்னது எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயிங்கிற நேமில் என்னென்ன காலம்லாம் இருக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயி நம்பருங்கிற காலம்லேயும் நேம்ங்கிற காலமுக்கும் நான் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்னா
எப்போ நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேனோ அந்த டேபிளில் யூனிக்குங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலை அப்படின்னா அது நான் யூனிக் இண்டெக்ஸ். ஓகேவா? டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலவுட் ஆன் த இண்டெக்ஸ் காலம். இங்கே டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலவுட் ஆன் த இண்டெக்ஸ் காலம். எந்த ஒரு டூப்ளிகேட் வேல்யூமே இந்த நான் யூனிக் இண்டெக்ஸ் காலமில் ஆட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்டெக்ஸ் கொடுத்துருக்குறேன். க்ரியேட் ஆக்டிவிட்டி, க்ரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம். சாரி, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? க்ரியேட் டேபிள் நேம் காலம் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு க்ரியேட் இண்டெக்ஸ் ஆன் கீவேர்ட்ஸ். அதோடைய என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். அதோடைய எக்ஸாம்பிள் க்ரியேட் இண்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட் இண்டெக்ஸ் ஆன் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு when நான் யூனிக் இண்டெக்ஸஸ் ஆர் க்ரியேட்டட். எப்போ நான் யூனிக் இண்டெக்ஸஸ் க்ரியேட் பண்ணுறேனோ அப்போது அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா கீவேர்டையும் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூ நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் சிம்பிள்ஸ், அதாவது டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் மல்டிபிள் அப்படிங்கிற சிம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிக் இண்டெக்ஸஸ் ஆர் கிரியேட்டட் when யூனிக் கீவேர்ட் இஸ் யூஸ்ட் இன் த கிரியேட் இண்டெக்ஸ் கமாண்ட். நான் எப்போ யூனிக்ங்கிற கீவேர்ட் நான் கொடுத்துருக்குறேனோ அது வந்து யூனிக் இண்டெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கிரியேட் யூனிக் இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம், அடுத்து காலம் லிஸ்ட். கிரியேட் யூனிக் இண்டெக்ஸ் நேம், அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறது. ஓகேவா? அதோடைய எக்ஸாம்பிள் கிரியேட் யூனிக் இண்டெக்ஸ் நேம், அடுத்து இண்டெக்ஸ், அதோடைய டேபிள் நேம், அடுத்து காலம் லிஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. இதுதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கும் நான் உள்ள டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸஸ் ஆர் கிரியேட்டட் when full text keyword is used in the create index command. இது அதே மாதிரி தான். எப்போ நான் ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, ஃபுல் டெக்ஸ்ட்டுங்கிற கீவேர்டு நான் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுல் டெக்ஸ்ட்டையும் சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வேர் கேர் டெக்ஸ்ட் காலம் இது எல்லாமே ஃபுல் டெக்ஸ்ட் இண்டெக்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறேன் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. க்ரியேட் ஃபுல் டெக்ஸ்ட்டு, அதோடய இண்டெக்ஸ் நேம், அதோடய டேபிள் நேம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பேஷியல் இண்டெக்ஸ் அப்படின்னா ஸ்பேஷியல் இண்டெக்ஸஸ் ஆர் க்ரியேட்டட் when ஸ்பேஷியல் கீவேர்ட் இஸ் யூஸ்டு இன் த க்ரியேட் இண்டெக்ஸ் கமாண்ட். க்ரியேட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்பேஷியல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் ஸ்பேஷியல் இண்டெக்ஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பேஷியல் ஆப்ஜெக்ட்ஸை நீ சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சரி, ஓகே. ஸ்பேஷியல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னது அப்படின்னா ஹையர் ஆர்டர் டைமென்ஷன். உன்னுடைய டைமென்ஷன் வந்துட்டு 2Dயோ 3Dயோ அப்படி நிறைய ஹையர் ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஸ்பேஷியல் இண்டெக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுக்குரிய சிம்பிள் சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் மோஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னா we can create composite indexes, that is indexes on multiple columns. காம்போசிட் இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்கேன். மல்டிபிள் காலம்ஸ் செஞ்சது தான் காம்போசிட் இண்டெக்ஸஸ். அண்ட் இண்டெக்ஸ் மே கன்சிஸ்ட் ஆஃப் அப் டு 16 காலம்ஸ். இதில் வந்துட்டு 16 காலம்ஸ் வரைக்கும் நீ க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்டிபிள் காலம் இண்டெக்ஸஸ் ஃபார் queries test all the columns in the index or just the first column, other just first 2 columns. அதனுடைய இண்டெக்ஸில் மல்டிபிள் காலம் இண்டெக்ஸஸை நீ க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லா காலத்தையுமே இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அல்லது ஃபஸ்ட்டு காலமாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு 2 காலமாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு 3 காலமாக இருக்கலாம். அப்படி கூட நீ சேர்த்து கொடுக்கலாம். ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது. அதுக்குரிய கொரீஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கொடுத்துருக்குறேன். கன்சிடர் த கொரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோடைய எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். கன்சிடர் த கொரி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது. ஸோ எந்த மாதிரி கொரி ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ட்ராப்பிங் இண்டெக்ஸ் மீன்ஸ் ட்ராப்ட் யூஸிங் ட்ராப் இண்டெக்ஸ் கமாண்ட் அண்ட் ஆல்டர் டேபிள் கமாண்ட் அப்படிங்கிறது. ஒரு டேபிளில் உள்ள இண்டெக்ஸை நீ டெலீட் பண்ண போகிற அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும்,
ட்ராப் இண்டெக்ஸ், அதோட இண்டெக்ஸ் நேம் ஆன் டேபிள் நேம். ஓகேவா, எந்த டேபிளில் இருக்கிறோன்னு அதோடைய இண்டெக்ஸை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அதே இது ஆல்ட்ரும் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்குரிய சின்டெக்ஸ். ஓகேவா, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், அடுத்து இண்டெக்ஸ் நேம். ஓகேவா, அதுக்குரிய எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்குறேன். ஓகேவாம்மா, புரியுதா? ஸோ இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஃபுல்லாக இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இண்டெக்ஸ்னால் என்ன, அதுக்குரிய சின்டெக்ஸ்லாம் எல்லாம் தெளிவாக ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேவா? ஓகே, இதுக்குரிய இன்னைக்குரிய கிளாஸ், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் வரைக்கும் முடிச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேவா, இது வரைக்கும் லிசன் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதாம்மா? வேறு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு நெக்ஸ்ட்டு டாபிக் நான் புது டாபிக்கு போகிறேன். கொடுக்குற அசைன்மெண்ட்டை கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா, மறுபடி இந்த கிளாஸை வந்துட்டு அந்த கிளாஸை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். எது புரியலையோ டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகேவா, அசைன்மெண்ட் கொடுக்குறத கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க. வேறு ஃபீஸ் பே பண்ணாதவங்களும் கொஞ்சம் ஃபீஸ் சீக்கிரமாகவே பே பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.